நான் கையில புடிச்சிருக்கீங்களா வந்து பெரிய மாடா இருக்கீங்க என்ன பல்லுன்னு பல்லே வைக்கலைங்க. பல்லே வைக்கலையா வாரம் பல்லு வைக்காத மாடு கிடைக்கும் அந்த மாதிரி செலக்ட் அந்த மாதிரிங்கண்ணா நம்ம கிட்ட வர கஸ்டமர் அந்த மாதிரிங்க பொருளுடைய குவாலிட்டி இருந்தா 10-5 பாக்குறது இல்லைங்கண்ணா அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க. சோ முன்ன பல்ல காட்டிருக்கணும் ஏன்னா வந்து பெரிய மாடா இருக்கு பல்ல வைக்கலன்றீங்க இன்னும் பல்லே போடல இப்போ ஒரு பல்லு விழுந்துருக்கு. ஆமா ஆமா பல்லு உடந்திருக்கு இன்னும் ஒரு பல்லு போடலைங்கண்ணா. மாடோடைய நீங்க கேட்ட இல்லைங்களா நம்மளுடைய பொருள் செலக்ட் எப்படி நீங்க கறவை சொல்றேன்னு கேக்குறேன் இல்லைங்களா நான் மாடு நீங்க கேட்ட இல்லைங்களா இதை நீங்க எப்படி பால் வச்சு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு யாருமே பால் கறக்கலையே நீங்க எப்படி இதோட பால் இது இவ்வளவு கறக்குன்னு சொல்றேன்னா மாடோடைய குவாலிட்டி பொறுத்துதாங்க. இதோட வந்து பாருங்க இதோட மூஞ்சி லட்சணம் பாருங்க ஒரு மூஞ்சி இவ்வளவுதான் இருக்கணும்னா இவ்வளவுதான் இருக்குதுங்க. நடுவுல குளிங்க நல்ல பிரீட் டைப் புடிச்சு வச்ச மாதிரி கொண்டேங்கண்ணா. இந்த மாடுடைய சைஸுக்கும் இதோட கழுத்துக்கும் பாருங்க கழுத்து வந்து சின்னதா இருக்கணும். செஸ்ட் வந்து எப்பவுமே அகலமா இருக்கணும். எப்பவுமே நெஞ்சு இதா இருந்தா மட்டும்தான் ரன்னிங்ல அந்த மாதிரி செஸ்ட் நல்லா இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனுங்க ஒரே மாடு பாருங்க ஒரே ஸ்ட்ரெயிட் லைனுங்க ஸ்ட்ரெயிட் லைனு நல்ல வால் இடத்துல பொசிஷன் இடத்துல தூக்கி வால் இறக்குங்க நல்லா வால் இறக்கும். மடி பாயிண்ட் பாருங்க இதுல இருந்து இறங்கி வருதுங்க இதுல இருந்து இறங்கி வருது. அடர் ஷேப் வந்து முட்டிக்கு மேல இருக்குதுங்க முட்டிக்கு மேல ரெடி இருக்குது. உங்களுக்கு அடர் ஷேப் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு பெரிய மடியில கரெக்டா அடர் ஷேப் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரவுண்ட் ஷேப்ல வருதுங்க. நல்ல காம்பு வெளிங்கன்னா ரோஸ் காம்பு தப்பு இல்லைங்கண்ணா.